உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். அண்மைச் செய்தி. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் தொடர் குற்றங்களில் ஈடுபட்டு வந்ததை காவல்துறை தற்போது உறுதி செய்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். தொடர் குற்றங்கள் என்றால் என்ன மாதிரியான குற்றங்களில் அவர் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார்? தற்போது அவர் மீது எத்தனை வழக்குகள் நிலுவையில் உள்ளது? மேலும் விவரங்கள் என்ன? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தமிழகத்தையே உலுக்கியுள்ள நிலையில இது தொடர்பாக பல்வேறு கட்சியினர் தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில அந்த ஞானசேகரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு தகவல்களானது தொடர்ச்சியாக வெளிவந்த வண்ணம் உள்ளன. குறிப்பாக இந்த ஞானசேகரன் என்பவர் தொடர்ச்சியாக வீடு புகுந்து கொள்ளையடிக்கக்கூடிய முயற்சியில தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவது போலீசாரின் விசாரணையில தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இரவு நேரங்கள்ல இவர் பிரியாணி கடை வைத்துவிட்டு அதன் பின்பாக இரவு நேரங்கள்ல இவர் வீடுகள், அதாவது நோட்டமிட்டு பூட்டி இருக்கக்கூடிய வீடுகள்ல புகுந்து தொடர்ச்சியாக இவர் கொள்ளையடிக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வருவதும், அங்க இருக்கக்கூடிய பெண்களை மிரட்டி இவர் பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டு வருவதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்தது. குறிப்பாக இவர் மீது பள்ளிக்கரணை, அமைந்துக்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இவர் வீடு புகுந்து திருடிய வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இவர் காரில் சென்றபடியே தான், அதாவது இவர் வச்சிருக்கக்கூடிய தார் ஜீப் மூலமாகத்தான் சென்று இவர் கொள்ளையில ஈடுபடக்கூடிய சம்பவமும் தொடர்ந்து அரங்கேறி இருப்பதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல பாலியல் வன்கொடுமை செய்வதற்கு முன்னதாக இவர் பள்ளிக்கரணையில இருக்கக்கூடிய ஒரு வீடு புகுந்து கொள்ளையடித்து விட்டு அதன் பின்பாக இவர் இங்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல இந்த பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த வந்தபோது, குறிப்பாக கோட்டூர்புரத்திற்கு பின்பு அந்த சிசிடிவி காட்சிகள் இல்லாததால போலீசார் இந்த ஞானசேகரை நெருங்குவதில் சற்று தொய்வு ஏற்பட்டது. இந்த நிலையில் தான் இந்த வழக்குல போலீசார் கைது செய்திருப்பது பள்ளிக்கரணை போலீசாருக்கு தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பணத்தை வைத்து இவர் என்ன மாதிரியான செயல்களில் ஈடுபட்டு வந்தார், யார் யாரையெல்லாம் மிரட்டி இவர் பணப்பறிப்புல ஈடுபட்டு வந்தார், தனிமையில் இருக்கக்கூடிய ஜோடிகளை மிரட்டி இவர் பணப்பறிப்பில் ஈடுபட்டாரா என்ற கோணங்கள்ல போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு புதிதாக தகவல்கள் வெளியான வண்ணமே இருப்பதாக போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சாலமன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.